மக்களாட்சி காலத்தை என்ன நிலைமை? கலெக்டர் ஜெயராஜன் டிஆர்ஓ தாசில்தார் ஆர்டிஓ எல்லாம் சேர்த்து ரிக்கார்டு பக்காவா வச்சிருக்கேன் ஐயா. என்ன கூப்பிடுங்க, நான் எங்கே வேணாலும் எல்லாம் சேர்த்து வித்துருக்காங்க ஐயா. கோழி அவனை தயார் பண்ணி வித்துருக்காங்க ஐயா. உங்களோட நாம் தமிழர் கட்சி எப்போது இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி ஒன்று நிற்கும். ரொம்ப ஆதங்கமா இருக்கு ஐயா. ஜெயராஜனே நேரவே போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் சட்டம் போட்டு வந்தாங்க ஐயா. சரி, இந்த ஆதங்கத்தை சொல்றேங்க ஐயா. நல்லாட்சி நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக ஐயா நடவடிக்கை எடுங்க ஐயா. சரிங்க 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 சரி. டிவியில எடுத்தாங்க அன்னைக்கு, அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மனு நாள் அன்னைக்கு கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்தேன் நான். அந்த மனு இது வரைக்கும் பாருங்க எவ்வளவு மனு தெரியுமா கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்கேன், வச்சிருக்கிறேன் எல்லாம். அது பார்க்கவே மாட்டாங்க, பார்க்கவே இல்லை. நடவடிக்கை எடுக்கிறேன். இப்ப கூட சொல்லுவேன், 10-11 சிஎம் செல்லுக்கு போன் போட்டு கேட்டோம்னா நடவடிக்கையில இருக்கு இதே தான் சொல்றாங்க. ஒரு நடவடிக்கை கிடையாது. அரை மணி நேரம் நான் பேசுறது 5 நிமிஷம் சொல்லிட்டாரு. நாட்டோட நிலைமை இதுதான். எல்லாம் பேசுவாங்க, பாலாறும் தேனாரும் கரைபுரண்டு ஓடும். ஆனா யதார்த்தம் என்னன்னா, ஒட்டுமொத்த நாடே இப்படித்தானே இருக்குது. வாக்கை மாற்றி செலுத்தாத வரை வாழ்க்கையில் எந்த மாற்றம் வராது. எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் திமுகவுக்கு போடுறேன், இல்ல அதிமுகவுக்கு போடுறேன், ரெட்டலுக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இன்னும்னா நாடு இந்த நிலைக்கு தான் போகும். கொங்கு மண்டலத்தை செழிக்க வைத்த நதி நொய்யல், அந்த நொய்யல் ஆற்றுப்படுகையின் முன்வைக்கும் இன்றைக்கு சாயப்பட்டறை கழிவுகளை கொட்டி ஆத்த சாகரித்தான். மனிதன் விஷத்தை அறிந்தினால் வாயிலே நுழைந்தது போல 6 நுழைதள்ளி கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போறோம்? நீ திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டு செத்து போவ. உனக்கு பிறகு உன் தலைமுறை, உன் சந்ததி இதே பூமி பந்தில வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இருக்கா? ஆத்த சாகரித்தான். மலையை தகர்த்து கொண்டு போறாங்க. மலைகள் ஒட்டுமொத்த உலக நன்னீரோட இருப்பிடமே மலைகள் தான். மலைகள் என்ன சொல்றான்? நீர் கோபுரம். நீர் கோபுரம் உலக நன்னீரை தருவித்து நம்ம கொடுப்பவைங்கிற அந்த மலைகள் இன்றைக்கு தகர்க்கப்படுகிறது. ஆறுகள்ல மணல் கொள்ளை, மண்ணை அள்ளி கொண்டு போறான். எப்படி போறான்? ஹெலிகாப்டர் வச்சு அள்ளி கொண்டு போறானா? ஹெலிகாப்டர் வச்சு ஏர்பளம் வச்சு அள்ளி கொண்டு போறானா? இதே சாலை மார்க்கமாக லாரிகள் அள்ளி கொண்டு போறான். லாரிகள்ல காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு, அரசு நிர்வாகத்துக்கு தெரியாதா? தெரியும். அவன் காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துறான். திருட்டுத்தனமா. அதன் வெளிப்பாடு தமிழ்நாட்டோட இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கொள்ளைக்காக எவனாவது ஒருவன் களத்தில் என்றால் அவன் கொலை செய்யப்படுறான். இதே புதுக்கோட்டையில ஜகவர் அலி என்ற சமூக செயல்பாட்டாளர் வழக்கொள்ளைக்காக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார். ஒரு தேதியை குறித்து அந்த தேதியில நான் போராட்டம் செய்ய போறேன்னு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துட்டு வர்றாரு. எந்த தேதியில போராட்டம் பண்றது அறிவிச்சாரோ அதே தேதியில லாரியை ஒரு முறைக்கு பல முறை ஏற்றி அந்த ஜகவர் அலியை கொன்னா. இதே திமுக ஆட்சியில் மணக்கொள்ளையை தடுத்த தூத்துக்குடியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் லூர்து, அந்த லூர்துவை வெட்டி சரிச்சான். இதே திமுக ஆட்சியில். இங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் இடமில்லை. திருட்டு பய, களவாணி பய எல்லாம் அயோக்கியப்படும் அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கான். நீ திரும்ப திரும்ப திமுக ஓட்ட போடுற, அதிமுக ஓட்ட போடுற. என்ன கொடுமை இதெல்லாம்? எதற்காக திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஒரு காரணம் சொல்லு. இந்த திமுகவில ஒரே ஒரு கொள்கை, ஒரே ஒரு கோட்பாடு. திமுக மக்கள் நலனுக்காக ஒரு இடத்துல நிக்குது சொல்லு. அதிமுக மக்கள் நலன் சொல்லு. ஒண்ணும் இல்லை.
அடிமை இந்தியாவிட மோசமான நிலைமை. வெள்ளக்காரன் 300 ஆண்டு ஆண்டான் அந்த நாட்டை. 300 ஆண்டு இந்த நாட்டின் செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு போனான். நம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான், தூக்கிலே தொங்க விட்டான், சுட்டு கொன்னான், படாத பாடுபடுத்தினான், திருப்பூர் குமரனை கொன்னான், வஉசியை வதைப்படுத்தினான். எல்லாம் நடந்தது வெள்ளக்கார ஆட்சி காலத்துல. அவ்வளவு கொடுமையை அரங்கேற்றிய வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் இயற்கை வளங்கள் மீது கை வைக்கல. ஒரு ஆறு அவன் சாகடிக்கல. ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களாக அந்த 300 ஆண்டு காலத்தை ஏத்தல. வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் இயற்கை வளம் அப்படியே இருந்தது. இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்த மன்னர்கள், இந்த நிலத்தை ஆண்ட மன்னர்கள், அந்த மன்னர் பெருமக்கள் வாரிசுரிமை சண்டை செஞ்சான், போர் செஞ்சான், மக்களை குவிச்சு அவன் களத்துல உயிர்களை பறி கொடுத்தான். வாதாபி எரிச்சான், உறைவு எரிச்சான், மதுரை எரிச்சான். ஆனால் மன்னராட்சி காலத்தில் எத்தனை உயிர் பணி இருந்த போதும் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தை சூறையாடல. அப்படி வெள்ளக்கார ஆட்சி காலம், மன்னராட்சி காலம் என்று பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட சேதப்படுத்தப்படாத இயற்கை வளங்கள் 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சியிலே ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்படுகிறது. ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு அந்த நாட்டில் வாழ முடியாம அகதிகளாக இடம்பெயர்ந்தால் கூட போர் முடிஞ்ச பிறகு தாயகத்தில் மீள் குடியேற்றம் செய்ய முடியும். அமைதி திரும்பிய பிறகு மறுபடியும் குடியமர முடியும். ஆனா ஒரு நாட்டில் நிலம் மாசுபட்டு, நீர் மாசுபட்டு, காற்று மாசுபட்டு வாழ முடியாத இடம்பெயர்ந்தால் எந்த ஆர்த்தையும் திரும்ப முடியாது. அதற்கு சான்று செர்னோபில். ரஷ்யாவின் செர்னோபிலே அணுகுலை வெடித்தது. நிலம், நீர், காற்று எல்லாம் மாசுபட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து விழுந்தார்கள். செத்து விழுந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கு வரை மானுட கூட்டம் அங்க போக முடியல. என்ன இயற்கை முடிஞ்சு போச்சு. அதே போல இந்த காவிரி படையோட இயற்கை வளத்தை குறிவைக்கிறான். விவசாயிகளை கூட விவசாயம் நிலத்தை விட்டு வெளியேற்ற நினைக்கிறான். விவசாயம் செஞ்சா அவன் நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான், விவசாயிகளை வெளியேற்ற நினைக்கிறான். பூமி கடிலே கொட்டி கிடக்கக்கூடிய வளங்களை குறிவைக்கிறான். என்ன செய்ய போறோம்? திரும்ப திமுகவுக்கு வாக்கு செலுத்தி என்ன செய்ய போற? அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி என்ன செய்ய போற? 7 நாட்கள்ல திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி என்ன கண்ட? என்ன கண்ட? எதுக்கு இந்த கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரம் மீண்டும் மீண்டும்? தமிழ்நாடு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு? வரலாற்றுல இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. எந்த திசை பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வன்கொடுமை, கஞ்சா, அவிடு, மெத்தப்பட்ட மீன், எல்லா போதைப் பொருட்களும் சர்வ சாதாரணமா கிடைக்குதுங்க. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு போதையின் பாதையில போகாதுன்னு. சரி, போதையின் பாதையில போக கூடாதுன்னா பாதை பூரா போதை வச்சவன் யாரு? அதுவும் ஐயா ஸ்டாலின் தான். போதையின் பாதையில போகாது. நான் ஒரு அப்பாவா கேட்கிறேன், கும்பிட்டு கேட்கிறேன். யாருங்க சொல்லலாம்?